இத வந்து நம்ம செய்வோமா? இத செய்வோமா? ஓகே. இப்ப என்னன்னா, கரெக்ட்டா இவ்வளவு பெருசுக்கு எனக்கு ரெக்கார்டிங்லயும் உள்ள வருது. இந்த இடத்துல அத செஞ்சுருவோமா? அவ்வளவு பெருசு மாத்திரம் செய்வோமா? அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறது? வேற என்ன இருக்கா? 2, 3 விஷயங்கள் எடுத்து வச்சேன். நம்ம கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம்னு யோசிச்சேன் இன்னைக்கு. உங்கள்ட்ட எல்லாத்தையும் கொஸ்டின் பேப்பர் இருக்கா? ராமச்சந்திரன் சார் இன்னைக்கு வரல, என்னன்னு தெரியல எனக்கு. இதோட வந்து எனக்கு ரெக்கார்டிங் நின்றுது. இதோட ரெக்கார்டிங் நின்றுது அப்படின்றப்ப நான் அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் செட் பண்ணணும். சரியா? இப்ப இங்க இந்த ஹைட்ல எப்பயுமே நம்ம எப்படி ஆரம்பிப்போம்? இவ்வளவோட அந்த பெயிண்ட் அந்த டிராயிங்கை முடிக்கிறோம் அப்படின்றோம் இல்லையா? அதே மாதிரி கீழேயும் இவ்வளவோட அந்த டிராயிங்கை முடிக்கிறோம் அப்படின்றோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்னா, சென்டர் பாயிண்ட் என்ன, அதை ஏதாவது அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கிட்டத்தட்ட சென்டர் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேல, இதான் சென்டர் பாயிண்ட்னா கொஞ்சம் மேல அந்த திரி வைக்கக்கூடிய அந்த தட்டு அங்க வருது. திரி வைக்கக்கூடிய அந்த தட்டு அங்க வருது. இவ்வளவு அகலம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமா? அவ்வளவு அகலம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இது நமக்கு பெயிண்டிங் செய்யறத விட டிராயிங்ல வந்து நல்ல டைம் எடுக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்டா நான் ஒன்று சொல்வேன். டிராயிங் வந்து கரெக்டா போட்டுருங்க. டிராயிங் கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஒரு தடுமாற்றம் இல்லாம பெயிண்டிங் செஞ்சுட்டு போக முடியும். டிராயிங் கரெக்டா போட்டீங்கன்னா. அவ்வளவு அகலம் வச்சுக்கிருவோம். அவ்வளவு அகலம் வச்சுக்கிருவோம். அடுத்த தட்டு வந்து அந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த தட்டு கொஞ்சம் சிறுசா இருக்கு. அடுத்த அடுக்கு தட்டு அடுக்கு எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து அந்த எலிப்டிக்கல் ஷேப் வந்து அந்த இடத்துக்கு வருது. தெரியுதா? நான் ரொம்ப லைட்டா தான் வரையறேன். ஆனா தெரியுதா? ஓகே. இப்ப நான் முதல்ல இந்த வட்டங்களை ஃபுல்லா வரைஞ்சிட போறேன். நான் கொஞ்சம் வெளியிலேயே கொண்டு வரேன் அதை. இது என்ன இருக்கு? இப்படி வருது அது இல்லையா? அந்த இடத்துல அப்படி போயிருது, அப்படி வருது. சைட்ல வந்து கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாகும், இந்த இடத்துல அகலம் கம்மியாகவும் தெரியும். நான் அப்புறம் எரேஸ் பண்றது அப்புறம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். என்னது அந்த விளக்கோட படத்தை எடுத்தாகணும். விளக்கோடைய படம் இல்ல. என்ன நான் என்ன செய்யறேன்னா, 2 ரெக்கார்டிங்ல வருதுயா. இது தெரியுது இல்ல? இது தெரியுதா? அது தெரியுது. ஆனா அந்த மீட்ல வராது இல்ல? எது ரெக்கார்டிங்? என்னோட ரெக்கார்டிங்ல வருது. வந்துரும். ஆமா. ஆனா மீட்ல இருக்காது. ஓ, லிங்க்ல இருக்காதா? மீட் லிங்க்ல வந்து ரெக்கார்டிங் ஒன்லி விளக்கு மட்டும் தான் தெரியும். ஓ அப்படியா? அப்ப ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்ப ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா தெரிஞ்சாகணும் இது, அப்பதான் நல்லா இருக்கும்.
சரியா? அப்படி வந்துருது. இந்த இடம் வந்து ஓ! அதுல வராதா அப்படி? எனக்கு அது தெரியாது. இந்த இடத்தோட அது போய் நிக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, என்னன்னா, இது பிலோ ஐ லெவல். நல்ல பிலோ ஐ லெவல். எல்லாமே பிலோ ஐ லெவல் தான் இருக்குன்னாலும், இது நல்ல பிலோ ஐ லெவல். இது கொஞ்சம் மேல வந்திருக்குன்றப்ப, எலிப்டிக்கல் ஷேப் வந்து மாறிக்கிட்டே வரும். இந்த இடத்துல கொஞ்சம் அகலமா அது என்னமோ ஆ, ஒரு ஜியாமெட்ரிக்கல் ரீசன் வச்சிருக்காங்க. அது உள்ள போய் பார்த்தோம்னா நமக்கு விளங்கும். ஆனா, இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ள உள்ள போக வேண்டாம். இந்த இடத்துல அவ்வளவு பெருசு வருதுன்னு வச்சுக்கிறோம். அவ்வளவு பெருசு வருதுன்னு வச்சுக்கிறோமா? அவ்வளவு பெருசு வருதுன்னு வச்சுட்டோம்னா, இந்த இடத்துல அவ்வளவு பெருசு வருது. இந்த இடத்துல எலிப்ஸோடைய டெப்த் வந்து குறைஞ்சிருது. சரியா? யாரோ என்னமோ சொல்ல ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு இல்லையா? இந்த இடம் அகலமா இருக்கும். இந்த இடம் தின்னா தெரியும். தெரியும். இட் சீம்ஸ் டு பி லைக் தட். எவ்வளவு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இதுக்குள்ளேயே நின்றுது அது. எனக்கு அது கொஞ்சம் வெளியில வர்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல கோடு லேசா வளைஞ்சிருக்கு.
இது ஆல்மோஸ்ட் ஐ லெவல்ல இருக்கு. இந்த இடம் ஆல்மோஸ்ட் ஐ லெவல்ல இருக்கு. சரி, படம் வந்து சரியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் வந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளவு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனோட போட்டத சும்மா எரேஸ் பண்ணி போடுறதுன்றது வந்து ஒரு அவ்வளவு புத்திசாலித்தனமான விஷயம் இல்ல, இல்லையா? ஆக்சுவலா வந்து இது வந்து இன்னும் இன்னும் அவ்வளவு பெருசா வெளியே வர வேண்டியிருக்கு. அதுக்காக தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றது நல்லது. இந்த இடத்துல அங்க வந்து சேருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து சேருது. இங்க இந்த இந்த இடம் வைடா இருக்கக்கூடிய இடத்துல தான் பின்னாடி இருக்கிறது வந்து ஜாயின் ஆகுது. அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்றோம். எப்படி வந்து எந்த இடத்துல எந்த லைன் எப்படி வருது? அப்போ ஒரு லைனுக்கு வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னா பேசிக் அந்த 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 இத சொல்லல நாம. இதுல பார்ப்போமே அந்த மாதிரி கேரக்டர் சொல்லலைன்னா ஒரு லைனுக்கு ஒரு லெங்த் இருக்கு. என்னென்னத்தான் நம்ம கவனிக்க வேண்டி இருக்குன்னு பார்த்தா, ஒரு லைனுக்கு ஒரு லெங்த் இருக்கு. சரியா? லைனுக்கு ஒரு லெங்த் இருக்கு. லைனுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு. அந்த ரெண்டு கேரக்டரையும் நம்ம வந்து தரோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லைனை ரெப்ரசன்ட் பண்றோம். ரெப்ரசன்ட் பண்றது தான் காட்டுறது இங்க. அந்த இடத்துல அதுக்கு ஒரு திக்னஸ் ஒண்ணு கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் இதை நம்ம செட் பண்ண முடியும். அதை செட் பண்ணிட்டோம். அதை செட் பண்ணிட்டு அதை கொண்டு வர்றோம். இது சரியா இருக்கு. இது சரியா இருக்கு. கொஞ்சம் பெருசாக்குறதா இருந்தா ஆக்கலாம் நம்ம. சரி. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துட்டோம். எரேஸ் பண்றதா இருந்தால் எரேஸ் பண்ணாம கலர் அடிக்கிறது முடியாது. ஏன்னா அவ்வளவு சட்டிலா வந்து இது கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப ஒரு எல்லோ பிரவுன் பான்சேனா ஒரு எல்லோ பிரவுன் வச்சு இதை வந்து நம்ம ஒரு அவுட்லைன் மாத்திரம் போட்டுக்கிறோம். சரியா?
கிட்டத்தட்ட ஒரு பெரிய பரிசோதனை மாதிரி வந்துருச்சு. ஒரு என்ன சைஸ் ப்ரஷ் நம்பர் 1 ப்ரஷ் எடுக்கிறேன். நம்பர் 1 ப்ரஷ் எடுத்து ஒரு எல்லோ ஆக்கர் ரெட் இல்லாட்டி எல்லோ ஆக்கர் ப்ரௌனுடைய கலர் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே பேலட்ல இருந்த கலர் அது. யாருக்குமே எந்த கேள்வியும் இல்லையா? யாருக்கு எந்த கேள்வியும் இல்லையா? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன்னா எஸ் இல்லையா? கேள்வி இல்லை. பென்சில் டிராயிங் ஒரு தடவை போட்டோ எடுத்துக்கலாமோ? என்னது எல்லாரும் ஒரே அமைதி காத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அமைதியோ அமைதி. சரி, என்னது ரொம்ப தகராறு பண்ணுது? ஓகே, இப்படி வச்சு எடுத்துருவோம். டிராயிங் சரியா தான் இருக்குல்ல? சரியா தான் இருக்கு டிராயிங். ஓகே. அதாவது பெயிண்டிங் செய்யும்போது மேனிப்புலேட் பண்ணக்கூடிய கலரா யூஸ் பண்றோம். அதுதான். ஏன் இந்த கலரை எடுத்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வி கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன்னா. பட் சார் முன்னாடி பண்ண பெயிண்டிங்லயுமே அந்த ரீசன் தான் சார் நீங்க சொன்னீங்க. அப்ப ஓ, கேட்டேன். வந்துச்சா அது? ஓகே, ஆல்ரெடி வந்துருச்சு சார். ஆமா சார். ஓகே, ஓகே. நான் தான் புரிஞ்சுக்கிறாம பேசிட்டு இருக்கேனோ? என்னம்மா? அதுக்கு சொல்லல சார். பட் டவுட் வரலன்றதுக்கு சொல்றீங்களே, அதுக்கு ஓகே. சொல்றேன் சார். வேற எதுவும் இல்ல. பிகாஸ் ஒரு சில பேசிக் ஐடியா ஸ்டெப்ஸ் அந்த நாலேஜ் வந்து நீங்க முன்னாடி பண்ண பெயிண்டிங்லயே முன்னாடி ஆமா சொல்லி இருக்கேன். அது டிஸ்கஸ் சொல்லியிருக்கேன். பண்ணோம். ஆமா சார். சோ இது இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியரா இருக்கு. ஆமா, ஆமா, கட்டாயமா. இது என்னன்னா, இந்த லைன் வந்து அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டெப்ல வந்து அந்த தட்டோடைய திக்னஸ். சரியா? இது எப்படி திக்னஸ் ஆகுது? ஹரிசான்டலா திக்னஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து வெர்டிகலா திக்னஸ் ஆயிருக்கு. இப்படி வந்திருக்கு. இது இப்படி இருந்தது, இது வெர்டிகலா திக்னஸா இருக்கு இங்க. அப்ப வெர்டிகலா திக்னஸா இருக்கிறது இந்த இடத்துல பெருசாவும் இங்க தின்னாவும் இருக்கும். இந்த இடத்துல பெருசாவும் இந்த இடத்துல எல்லாம் தின்னாவும் இருக்கும். அந்த இடத்துல திக்காவும் இப்படியே வந்து அந்த இடத்துல கொஞ்சம் திக்கா தெரியுது. இந்த இடத்துல தின்னாவும் தெரியுது.
என்னன்னா பின்னாடி இருக்கக்கூடிய பென்சில் டிராயிங்கும் லேசா ஒரு ப்ரௌனிஷ் டோனை எடுத்துருது. அந்த பென்சில் டிராயிங் அழியறது ரொம்ப கஷ்டம். சரியா? அது அழியாது. அதை அழிக்கணும்னு நான் யோசிச்சு அழுத்தினேன் அப்படின்னா வாட்டர் கலர்ல நான் லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன், இப்ப அந்த போட்டுக்கிட்டு இருக்க லைனும் அழிஞ்சிரும். அதனால எவ்வளவு தூரத்துக்கு அழியுன்றதோட நம்ம அப்படியே அழிக்கிறத நிறுத்திடலாம். அவ்வளவுதான். நம்ம அப்ப அவ்வளவுதான் செய்ய முடியும். இந்த இடத்துல 2-3 கோடு போட்டிருக்காங்க. சரியா? கீழே கோடு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் போட்ட டிராயிங்க லேசா மாடிஃபை வேற பண்ணிக்கிறேன். பென்சில்ல திரும்ப நான் வந்து அதை எரேஸ் பண்ணி போட்டு திரும்ப கொண்டாடாம இதே ப்ரஷ்ல கொண்டு வர்றப்ப மாடிஃபை பண்ணிக்கிறேன். நான் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே கவனிச்சேன் அது. ஆனா அதை உடனே செய்யணும்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டஃப் தான். இது அவ்வளவு தூரத்துக்கு இறங்குது. நான் அந்த இடத்துல வந்து முடிக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா நான் முடிக்கிறேன் இல்லையா? என்னன்னா இதுல நான் அங்க கொண்டாந்து முடிச்சாலும் அந்த ரவுண்ட் வந்து அந்த எட்ஜில் தான் நான் எட்ஜில் இன்டூ மாதிரி கொண்டாந்து முடிக்கல. இன்டூ மாதிரி கொண்டாந்து முடிக்கல. ஒரு போர்ட்ரேட்ட 15th குரூப்புக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 15th குரூப்புக்கு இப்பதான் வாட்டர் கலர் போர்ட்ரேட் வருது. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் யூடியூப்ல போடுவேன். அதை பாருங்க, நீங்க எல்லாம் பாருங்க. அது என்னன்னா ஒரு ஓல்டு மேன் நிறைய பியர்ட் எல்லாம் வச்சுட்டு யூஸ்வலா நான் அப்படி செய்ய மாட்டேன். யூஸ்வலா நம்ம விமன் செய்வோம், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் யங்கர் மென் செய்வேன். நான் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யங்கர் மென்னு செஞ்சிருக்கேன். என்னன்னா மென்னு செஞ்சோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்றது கஷ்டம். ஸ்டாண்டர்டைஸ் பண்றது தானே நம்ம ஆக்சுவலா நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸ்டாண்டர்டைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். விமன் வரைஞ்சி பழகிட்டோம்னா மென்னு வரைகிறது ஈஸி. மென்னு வரைகிறது, மென்னுக்கும் விமனுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதை நம்ம எப்பயுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பெண்ணுக்கும் விமனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஃபேஷியல் மெஷர்மெண்ட்ஸ்ல. என்னன்னா ஜாப் ஒன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்கும் மென்னுக்கு. ஆனா நல்லா பார்த்தோம் அப்படின்னா நிறைய விமனுக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஜாப் ஒன் இருக்கக்கூடிய விமனும் இருக்காங்க. நிறைய மென் வந்து ஸ்மூதன் அவுட் ஆன ஜாப் ஒன் இருக்கக்கூடிய மென்னும் நிறைய இருக்காங்க. அப்ப அது வந்து ஒரு 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 இண்டிகேஷனா வச்சுக்கலாமே தவிர பெருசா காட்ட முடியாது. இப்ப நான் அதை வந்து வரைஞ்சு காட்டிட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும்னா அது அந்த ஸ்ட்ராங் ஜாப் ஒன் ஸ்கொயர் ஆஃப் ஆகிறது. அந்த ஜாப் ஒன் வரைகிறது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணி கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
அதனால நான் விமன் வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். இந்த இதுல வந்து என்னன்னா தாடி கிடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வயசான ஒரு ஆளு என்ன ஆச்சுன்னா மீச தாடிய பாதி மூஞ்ச மறைச்சிருச்சு. அது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஒரு மாதிரி போயிருச்சு. என்ன சார் டிராயிங் பாதி மறைஞ்சிருச்சே சார் அப்படின்னாங்க. டிராயிங் பாதி மறைஞ்சிருச்சு. இது வந்து நிறைய இதுக்கு போட்டு செஞ்சிருக்கோம். நமக்கு வாட்டர் கலர் அந்த ஒரு உங்களுக்கு தான் செஞ்சது இல்ல, அந்த உங்களுக்கு தானே செஞ்சது, அந்த ஒரு முக்காடு போட்டுட்டு ஒரு யங்கல் உங்களுக்கு தான் செஞ்சேன் இல்லையா? இல்லம்மா? அந்த எஸ் சார். அத சொன்னேன் உங்களுக்கு. அதை நான் வரைஞ்சிருக்கேன். அதை உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுறேன், நீங்க பாருங்க. அந்த லிங்க் அனுப்பணும் தேவையில்லை, எல்லாம் பப்ளிக்ல தானே இருக்கு, பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கட்டும் அவங்க. இப்ப இந்த இது ரொம்ப நல்லா வருது. இன்னும் நான் இதுல போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. டிராயிங்கும் கொஞ்சம் போல என்ன அது மேல வருது அது கீழே வருது எப்படி? ஓகே, இன்னும் ஆக்சுவலா வந்து இது கீழே இறங்கி வந்திருக்கணும். இது இன்னும் கீழே இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வந்திருந்திருக்கணும். போட்டுருவோமா அப்படி? அப்ப இன்னும் கொஞ்சம் அகலமா வேற போகுது. திக்னஸ் லைன் கிடையாது இது, அந்த லைனே கரெக்ட் பண்றேன். அங்க கலர் வைக்கும்போது மாத்திக்கிடுவேன். மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும், எப்படி வரும்னு தெரியாது. இதுதான் திக்னஸ். அப்ப அந்த தாடி எல்லாம் வந்து ஒயிட்டா வருது. நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங் அது. நம்ம செஞ்சது கான்ட்ராஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்தது இல்லையா? கான்ட்ராஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்தது. நிறைய ஸ்மூதன் அவுட் பண்ணி தான் நம்ம செஞ்சோம். இது நல்ல ஹை கான்ட்ராஸ்ட், ரஃப் எட்ஜஸா இருக்கு பாருங்க. அது இது வரைக்கும் செஞ்சதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாக்கி எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. நீ இன்னும் கூட கீழே இறக்க போறேன் இதை. அதாவது இங்க போய் சேருது, இங்க போய் சேருது, இங்க இருந்து அப்படி வந்து சேருது. நான் போட்ட பென்சில் டிராயிங் எங்க இருக்கு? இங்க வந்து பாருங்க. ஏன்னா இப்படி டெமோ கொடுக்கும்போது, கிளாஸ்ல செஞ்சு காட்டிட்டு இருக்கும்போது
நிறைய நேரங்கள்ல நான் டைம் ஆகிறத பத்தி கவலைப்பட மாட்டேன். இது ஆக்சுவலா ஒரு மேஜர் சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம இது ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக இதையும் நம்ம ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக செய்யறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டரா செஞ்சு முடிக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங். எந்த விதமான தேவையும் கிடையாது. அதனால ஓப்ஸ் அதனால கொஞ்சம் டிராயிங்ல ரொம்ப அந்த டைமை கொஞ்சம் குறைச்சிட்டேன். இதை ஷோ ஆஃப் பண்றதுக்காக 2வது தடவை கோடு போடலாமா, அந்த இடத்துல டார்க் ஆகணுன்றதுக்காக கோடு போட்டேன். ஏன் ஷோ ஆஃப்னு சொல்லிட்டு சொல்றேன், ஷோ ஆஃப் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வரேன்னா, ஏன்னா அது அந்த கோடு போட்டதே கஷ்டம். அதுல திரும்ப 2வது தடவை கோடு போட்டது அப்படின்றது ஆக்சுவலா நல்ல லெங்த் நம்ம ஒரிஜினல் இதுல நல்ல லெங்த் இருக்கு, இதெல்லாம் நேரோவா இருக்கு. நான் கொஞ்சம் ஸ்குவாஷ்டா தான் போட்டுட்டேன். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுத்து போடல, சரியா? ஆனா டிராயிங் நல்லா வந்திருக்கு இல்லையா? ஆமான்னு திருப்தியா சொல்ல மாட்டீங்களே. யாரும் வந்திருக்காங்களா? எஸ் சார், எஸ் சார், டிராயிங் நல்லா வந்திருக்கு சார். கே கே காம்ப்ளிமெண்ட்ஸ் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. மோசமான ஆளுங்க. அட்மிட் அட்மிட் என்ன அது? அட்மிட் ஆக மாட்டேங்குது. அட்மிட், ஓகே. இப்ப எரேஸ் பண்ணிடுவோமா? எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவல் டிராயிங் தெரியும். திரும்ப அதே கதையத்தான் திரும்ப சொல்ல போறேன். என்ன, எரேஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எரேஸ் பண்ணுங்க, பேப்பரை டேமேஜ் பண்ணிடாதீங்க. நான் வச்சிருக்கிறது மீடியம் நினைக்கிறேன், மீடியம் எரேசர் நினைக்கிறேன். அந்த எரேசர் உங்கள்கிட்ட காட்டினேன், இருந்தாலும் இன்னொரு தடவை காட்டுறது இல்லை. இது ஹார்டு, இது சூப்பர் சாஃப்ட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கான். பிளாக் ரொம்ப இப்ப வாட்டர் கலரையே எரேஸ் பண்ண வேண்டியிருக்கு, இல்லாட்டி இங்க் டிராயிங் எரேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்றப்ப இது எக்ஸ்ட்ரா ஹார்டா இருக்குது. இது மீடியம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. இந்த செட் நல்லா இருக்கு, மண் மாத்த. இது எக்ஸ்ட்ரா, இது ஹார்ட், இது சூப்பர் சாஃப்ட். ஆக்சுவலா சூப்பர் சாஃப்ட் தான் யூஸ் பண்ணி எரேஸ் எல்லாம் பண்ணணும். ஓரளவுக்கு பேப்பரோடைய குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னா அப்படிதான் பண்ணணும். பிரஸ்ட்ரோ எல்லாம் கொஞ்சம் என்னன்னா ஒரு செமி ப்ரொஃபஷனல் குவாலிட்டி தான். செமி ப்ரொஃபஷனல் குவாலிட்டின்னு இருக்கிறதுனால என்னன்னா கொஞ்சம் அடி தாங்கும். அப்படி வச்சுக்கிறவா? ஓகே. நான் ரெக்கார்டிங்க அவ்வளவு கூட வைக்கலாம், ஆனாலும் வேணாம். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இதை ஒரு போட்டோ எடுத்துருவோமா? இது ஒரு அருமையான ஒரு எக்ஸசைஸ். இது எல்லாரும் தயவு செஞ்சு பாருங்க இத. ஏன்னா டிராயிங் ஒரு அருமையான டிராயிங். கலரிங் எப்படி வரப்போகுதுன்றது தெரியல எனக்கு. அவ்வளவு ஒரு ப்ரஷ் ஒர்க்ல அவ்வளவு தூரத்துக்கு ஒரு குவாலிட்டி, ஒரு அருமையான ஒரு விஷயம். சரி, கலரிங்க்கு போயிடுவோமா? கலரிங்க்கு போறதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ரஷ்ஷை தரோவா கழுவி எடுத்து வச்சிடணும். ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு வேலை பார்த்துருக்கேன்னா இந்த ப்ரஷ் ஒரு அருமையான ப்ரஷ், அருமையான ஒரு ப்ரஷ். அந்த ப்ரஷ்ல கலரே இருக்கக்கூடாது. இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் திரும்பியும் ஒரு தடவை வாஷ் பண்றேன், கலர் வருது.
அவ்வளோ வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு திரும்ப கழுவுறேன், கலர் வருது. இல்ல கலர் வர்றதுன்றது தவறு. கலர் வர்றதுன்றது ஏதோ ஒரு ப்ரஷ்ல மிஸ்டேக்கோ, நம்ம வாஷ் பண்ணதுல மிஸ்டேக்கோ எல்லாம் இல்லை. கலர் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, ட்ரையா கலர் எடுத்திருக்கோம். ட்ரையா நிறைய எடுத்துருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா கலர் எடுக்கிறப்ப ட்ரையா தான் கலர் எடுத்துடுறோம். சரி, இப்ப நமக்கு தேவை எல்லோ. நான் மீடியம் சைஸ் ப்ரஷ் எடுக்கிறேன்னா 8 அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா இது வந்து 4, 5 தான் அந்த ப்ரஷோட சைஸ். ஆனா 8 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்ரோல்ல வந்து கிரீன் கோல்டு ரவுண்டு 1800ன்றது வந்து ஆக்சுவலா வந்து 18 ருபீஸா இருக்கும்னு நினைக்கிறேன். 18 ருபீஸா 180 ருபீஸா நம்ம சம்திங், அது என்னமோ அது ஒரு கால்குலேஷன் அவங்க வச்சிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம இதை பார்க்கணுமா? குத்து விளக்கை பார்க்கணுமா வேணாமா? வேண்டியது இல்லை இல்ல. நான் எல்லோவும் குரோம் எல்லோ கேம்போஜ் எல்லோ எல்லோ டீப் 3 கிட்டத்தட்ட ஒரே கலர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அதனால நான் கேம்போஜ் எல்லோ எடுக்கிறேன். கேம்போஜ் எல்லோ தான் என்கிட்ட இருக்கு. எடுத்துட்டு பேர்ன்ஸ் எண்ணம் இங்க இருக்கு என்கிட்ட. கொஞ்சம் போல ப்ளூவும் அங்க இருக்கு. இதுவும் இருக்கு என்கிட்ட. கொஞ்சம் இந்த பெரிய பேலட்ல ப்ளூ இருக்கு. சரியா? இது இப்படி இருக்கிறத வந்து இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிடுறேன். இதான் என்னுடைய எல்லோ தான் என்னுடைய மெயின் பேலட்டா இருக்கும். இதுல தான் மீதி கலர்ஸை உள்ள கொண்டாந்து நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். நம்ம வந்து ஆக்சுவலா ப்ரௌன்ஸை வந்து ஓரளவுக்கு நம்ம செஞ்சுட்டு மற்ற கலர்ஸ்க்கு வர்றது நல்ல ஐடியாவா எனக்கு தோணுது. சரியா? நான் வந்து அப்ப என்ன பர்ன்சியானாவும் கொஞ்சம் போல ப்ளூவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது மெயின் பேலட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆக்சுவலா அது மெயின் பேலட்டா இல்ல, இதுதான் மெயின் பேலட்டா இருக்கும் போல இருக்கு. சரியா? இதோட கொஞ்சம் போல ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன ப்ளூவா இருந்தாலும் சரிதான். நீங்க வந்து அப்ப ஒரு ப்ளூ எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த ப்ளூ வேண்டாம், எனக்கு இன்னொரு ஒரு ப்ளூ, அந்த ப்ளூ வச்சோம்னா நல்லா இருக்கும்னு தோணும். எனக்கு வந்து டார்க் ஆக்கறதா இருந்தா பிரஷன் ப்ளூவும் ஒரு அந்த கிரே டோன் கொண்டு வரணும், ரொம்ப டார்க் ஆயிடக்கூடாது அப்படின்னா கோபால்ட் ப்ளூவும் கொண்டு வருவேன். அதான் யூஸ்வலா என்னுடைய கலர்ஸ். ஆனா ஆஃப் லேட் என்ன ஆகுதுன்னா அல்ட்ரா மரைன் ப்ளூ நிறைய உள்ள வருது. உள்ள வருது, அவ்வளவுதான். மற்றபடி அதுல இதனால வருது அதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். சரி, இப்ப நான் வந்து முதல்ல இந்த இடத்துல ஒரு லைன் ஒண்ணு இருக்கு, அந்த லைனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே கலர் வந்து கொஞ்சம் 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 ஜாஸ்தி குவான்டிட்டி எடுத்திருந்தோம்னா அந்த இடத்துல அடிபட்ட மாதிரி போயிருச்சு. அதை வந்து நான் திரும்ப எடுக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். எடுக்கிற மாதிரி செய்வோமா? திக்காய்க்கிறோம், ஒரு திக்கலெஸ் லைன் திக்காக்கிறோம்.
என்ன என் பேச்சு நின்றுச்சுன்னு பாக்குறீங்களா? மூச்சை பிடிச்சு பெயிண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. ஆக்சுவலா மூச்சை நிறுத்திடுவேன் நான். மூச்சை நிறுத்திட்டு தான் கலர் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, நான் டிராயிங் அதை அவ்வளவு தூரத்துக்கு கவனிக்கல. இந்த இடத்துல அப்படி வந்து அப்படி ஸ்ட்ரெயிட் ஆகி இப்படி வளையுது, ஆப்போசிட்ல வளையுது. இந்த இடத்துல அப்படி ஸ்ட்ரெயிட் ஆகி இப்படி வளையுது, இப்படி வளைஞ்சு அப்புறம் அப்படி உள்ள போகுது. அந்த லைட்ஸை, லைட் விழுகுது இல்லையா, அதை வந்து ஃபார்ம்ஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இப்பயே அந்த ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருது இல்லையா? ஏன்னா அந்த ஃபார்முக்கு அந்த இடத்துல அப்படி வளைஞ்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செஞ்சோம்னா இந்த இடத்துல வரக்கூடிய லைன் அந்த இடத்துல அப்படி வருது. கீழே வர்றப்ப ஒரு 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 கொஞ்சம் பேலிஷ் டோன் ஒன்று வந்து அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் டார்க் தெரியுது, மேனேஜபிளா தான் இருக்குது. இப்ப நல்ல டெப்த் இருக்கு அந்த இடத்துல, நல்ல ஒரு அப்படி ஏறுது அது, நல்ல நிறையாவும் தெரியுது. இப்ப நான் ஒண்ணும் செய்ய முடியாது, அதை மாத்த முடியாது. அப்படியே அதை அப்படி நிறுத்திடும். இப்ப அந்த இடத்த லேசா வச்சு பாத்துருவோம். என்னன்னா இப்பயே 6:30 மணி ஆயிடுச்சு நமக்கு. கொஞ்சம் ஆரஞ்சு ஸ்டோன் தான் தேவைப்படுது. அது எல்லோ அவ்வளவு தூரத்துக்கு பிரைட் எல்லோ இல்ல, லேசா எல்லோ வச்சுட்டு அப்புறம் ஆரஞ்சு கொண்டாடுவோமா? இப்ப கொஞ்சம் போல ஆரஞ்சு கொண்டாந்துரும். ரொம்ப ரொம்ப லைட்டா ஆரஞ்சிஷ் ஃபீல் வருதே தவிர ஆரஞ்சு இல்ல. அதனால என்னன்னா கொஞ்சம் ஆரஞ்சை எடுத்துட்டு நல்லா டைல்யூட் பண்ணி வச்சிருவோம், அதான் பெட்டர்.
அந்த இதை அப்படி வச்சுட்டோம். அது லேசா சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு, சாஞ்சுதான் இருக்கு. இந்த பக்கம் சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. அத லேசா அந்த பக்கம் கொண்டு போவோமா? சரி, ஓரளவுக்கு பரவாயில்ல. எந்த விதமான கான்ட்ரிபியூஷனையும் காணோம், எந்த விதமான கிரிட்டிசிசத்தையும் காணோம். என்னாச்சு? ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நான் ப்ரஷ்ல அதே இடத்துல ப்ரஷ்ஷை வச்சு வைக்கும்போது அந்த இடம் டார்க் ஆகுது, தெரியுதா? அப்போ வந்து அப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஆக்க வேண்டி இருக்குன்னா, ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வச்சோம்னா அந்த இடம் வந்து டார்க் ஆகுது அப்படின்றத மேனிப்புலேட் யூஸ் பண்ண முடியும் நம்ம. இப்ப அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா வெளியில ஜாஸ்தி வந்துருச்சு. அதை அப்படி லேசா டச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அங்க நல்ல ஒரு டார்க் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டார்க் ஒன்று இருக்கு. இப்ப இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு அது போகுது, போயிட்டு அது வெளியில வந்துருது. அது அந்த சைடுல வர்றப்ப அங்க வெளியில இருக்காது. வெளியில இருக்குன்னா அந்த சைடு, இந்த சைடுல வந்து இப்படி இருக்கு. எங்க வரைக்கும் வருது? அது அங்க வரைக்கும் வருது இல்லையா? அப்படி இருக்காது. இந்த இடத்துல நீ 1000 உயிரை வாங்குது. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க வந்து அங்க வெளியில வருது, அந்த சைடுக்கு வந்துருது. இங்க உள்ள வந்திருக்கு இல்லையா? அந்த சைடுல வெளியில வந்துருது. சரியா? இப்போதைக்கு அதை அப்படியே நிறுத்திட்டு அந்த எல்லோ ஆரஞ்சு அப்படியே நான் எல்லோ ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டே வந்துடுறேன்.
ஸ்ட்ரேஞ்ச்லினா இந்த இடம் லைட்டா இருக்கு உள்ள. அந்த ஆரஞ்சை வச்சிட்டு தான் எல்லோவை வைக்க முடியுது. ஆரஞ்சு வைக்காம எல்லோவை வச்சிருந்தோம்னா அந்த இடத்தோடைய மீனிங்கே மாறி போயிரும் போல இருக்கு. இங்க ஒயிட்டே இல்ல, ஆரஞ்சு தான் டாமினண்டா, ஆரஞ்சு தான். ஆனா எல்லோ கொடுத்துட்டு தான் அதுக்கு ஆரஞ்சு வைக்க முடியும். இதை எப்படி டிசைட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கெஸ் ஒர்க் தான். கெஸ் ஒர்க் தான்னா எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கெஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன். இந்த இடம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு டிசைட் பண்றேன் நான். இந்த இடத்துல ஒரு கோடே இருக்கு. அந்த அந்த இடத்துல ப்ரொபோர்ஷன் சரியா செய்யலைண்ணா. அதை செய்யலை அப்படின்னா வேணான்னு அப்படிலாம் விடலை. ஆக்சுவலா வந்து நான் கவனிக்காம விட்டுருக்கேன் அந்த இடத்த. அந்த ப்ரொபோர்ஷன் இப்ப நான் அந்த இடத்துக்கு வந்த பக்கம் தான் தெரியுது தப்பிதமா செஞ்சிருக்கேன். ஆக்சுவலா அந்த இடத்துல அந்த லைனை போட்டு கரெக்ட் பண்ண இடம் அது இல்லையா? கொஞ்சம் ப்ளூ சேர்த்து ப்ரௌன்ஸை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்குறேன் நான். இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் டார்க்காவே தெரியுது. அங்க மேல அந்த அந்த லைட் அண்ட் ஷேட் செட் பண்ணிச்சு பாத்தீங்களா? அதே லைட் அண்ட் ஷேட் தான் செட் ஆயிட்டே வருது ஃபுல்லா எல்லா இடத்துக்கும். அது வந்து மாற போறது கிடையாது. ஆனா டைமென்ஷன் மாத்திரம் மாறிக்கிட்டே வருது, அவ்வளவுதான். ஆங்குலரா இருக்கு, பிளாட்டா இருக்கு, அதாவது ஹரிசான்டலா இருக்கு, டயகனலா இருக்கு அப்படின்றது தான் மாறுதே தவிர இது வெர்டிக்கலா இருக்கு, ஹரிசான்டலா இருக்கு, ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துக்கு அந்த அந்த ஹைலைட் வந்து கொஞ்சம் ஹை டார்க் வந்து கொஞ்சம் ஜம்ப் ஆகுது, அவ்வளவுதான்.
இந்த இடம் கம்ப்ளீட்டா எல்லோ ஆயிருது. அந்த லேயர் இங்க ஒயிட் இருக்கு. இங்க ஆரஞ்சு ஆக போகுது. இங்க பேல் ஆகுது. ஒயிட் ஆகல, பேல் ஆகுது. இந்த இடத்துல ஒயிட் வந்துட போகுது. இந்த இடத்துல ஒயிட் வந்துட போகுது. என்னம்மா திவ்யா, பேசாம காப்பரும் சில்வரோட நிறுத்தி இருந்திருக்கலாம் போல தோணுதோ? இல்ல சார், இல்ல சார். இப்போ இப்போ நான் வந்து பாக்குற எண்ட்ல தானே இருக்கேன். சோ எனக்கு அதனால திருப்தியா பாத்துக்கிட்டு இருக்கலாம். எஸ் சார். ஆமா, ஆமா, அவர் சார் பாடுபடணும், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல பட் ஒரு பார்ட் பண்றதுக்கு இவ்ளோ டைம் எடுக்குதுன்றது புரியுது சார். ஆமா, இப்படி செஞ்ச, அதாவது ஆமா, இப்ப என்னன்னா இந்த ஒர்க்கை கொண்டு போய் காட்டுறோம், யார்ட்டையாச்சும் காட்டுறோம். ஒண்ணு யார்ட்டையாச்சும் கொண்டு போய் இந்த ஒர்க்கை கொண்டு போய் காட்டுறோம். அப்படி இல்லாட்டி தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட, விவரம் தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட ஒண்ணு கொண்டு போய் காட்டுறோம். அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த வீடியோவை இல்லாட்டி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை எடுத்துட்டு வரேன்ல, நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. இப்ப நான் எடுக்கணும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறத ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தா அவ்வளவு தரோவா விளங்கும் இல்லையா? தரோவா விளங்கும். இந்த குவாலிட்டி கொண்டாந்துட முடியும் இல்லையா? அதுதானே நமக்கு தேவை. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேனோ அதுல வந்து ஒரு 75%. இப்ப நிறைய பேர் போஸ்ட் பண்ணிருக்கீங்க. நீ போஸ்ட் பண்ணியாமா? இது ஸ்டில் லைஃப் இல்லையே? ஓ, அது வேற குரூப். அது வேற குரூப். அது இல்ல, இப்ப இந்த இது செஞ்சோமே, அது செஞ்சு பாத்தீங்களா? யாரோ ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. இப்ப இதுல வந்து சப்போஸ் இன்னும் ஒரு லைன் ஒண்ணு போடலாமா கூடாதான்னு தெரியாது நமக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சாஸ்திரமா செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த ஒரு கோட்டுக்கும் ஒரு மீனிங் இருக்கலாம். இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, இருக்கலாம். என்னவா இருக்கும்? இத்தனை இன்ச்சுன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சிருப்பாங்க. அந்த 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 அளவுக்கு வந்த உடனே நிறுத்திடணும் அப்படின்றதுக்காக இந்த கோடுகள் போட்டிருப்பாங்க. இப்ப நமக்கு வந்து என்ன நமக்கு தேவையா இருக்கு அப்படின்னா, இதோடைய பேசிக் மெஷர்மெண்ட் படி நான் மெஷர்மெண்ட் விட்டுட்டேன். மெஷர்மெண்ட் நான் வந்து செய்யாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, டைம் வந்து ரொம்ப ஆகுமோ அப்படின்ற ஐடியால யோசிச்சேன்னா ஆகத்தான் செய்யுது. அது டைம் ஆகுது. ஆனா பட் இட்ஸ் பர்த் இட் அப்படின்றதுனால நான் வந்து செஞ்சுட்டே போயிட்டு இருக்கேன். என்னமோ சொல்ல ஆரம்பிச்சேன், வேற என்னமோ சொல்லி முடிச்சிட்டேன் நான். அங்க அந்த டாப்ல அந்த இது வச்சோம்ல, இங்க நடுவுல கொஞ்சம் போல லைட், கொஞ்சம் போல டார்க். அதே சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ ஆயிட்டே வருது. அதே சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஃபாலோ ஆயிட்டே வருது.
அப்ப என்ன ஆயிருது, அது ரியலிசம் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்துருது. ஆக்சுவலா வந்து பெரிய ரியலிசம் நம்ம ஒன்றும் அட்டெம்ப்ட் பண்ணல, பெரிய ரியலிசம் நமக்கு கிடைக்கவும் இல்லை. ஆனா என்னமோ அது பெரிய ரியலிசமா செஞ்ச மாதிரி கரெக்டா வச்சு, கரெக்டா லைட் வச்சு, கரெக்டா எல்லாமே செஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அது கிரியேட் பண்ணிருது. அதத்தான் ஏதாச்சும் 2-3 இடத்துல வந்து நல்ல ரியலிஸ்டிக்கா ஒர்க் பண்ணிட்டு, மீதி இடங்கள்லாம் கொஞ்சம் ராங்கா இருக்கக்கூடாது. ஆனா அக்யூரேட்டா இருக்கணும்ன்ற தேவை இல்லாத லெவலுக்கு ஒர்க் பண்ணிட்டு போனோம்னா, போனாலும் நமக்கு வந்து நான் வந்து இவ்வளவு மாத்திரம் லைன் போடுறேன். ஆக்சுவலா அங்க வந்து நிறைய லைன்ஸ் இருக்கு. அது கரெக்டா வந்து மெஷர் பண்ணி செஞ்சிருக்காங்க. நான் அது செய்யல. சரியா? பரவாயில்ல ஐயரே? ஐயர் சார் இல்லையா? இல்ல ஐயர் சார்ல இங்க போயிட்டாரு. இல்லம்மா பரவாயில்ல இல்லையா? அதாவது கரெக்டா அது அந்த அந்த இடத்துல அவங்க வந்து அப்படியே அந்த ஒரு பிரஷ் ஒர்க் மாதிரி செஞ்சிருக்காங்க. நடுவுல வர்றதை நான் அப்புறம் செய்றேன். ஆக்சுவலா வந்து அந்த இது மாதிரி வேலைகள்லாம் செய்யறவங்க வந்து சொல்லுவாங்க. சில்ப சாஸ்திரத்துல இது இப்படி போட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகத்தை ஒண்ணு சொல்லி, அதை கேலி பண்ணலன்னா ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லி, அந்த அந்த கோடுக்கு வந்து இதுக்காகத்தான் இந்த கோடை போட்டிருக்காங்க, இதுக்காக இந்த கோடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டில வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு டிவிஷன் இருக்கு. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லையா? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுல வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். இப்ப காஞ்சிபுரம் சேலை, திண்டுக்கல் பேர் என்ன, தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஹைதராபாதி பிரியாணி அப்படின்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலிஸ் வந்து டெவலப் பண்ண ஐடியாஸ். அதெல்லாம் அவங்க வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெருசா கொண்டாண்டாங்க. அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். நிறைய பேரு அந்த பேரை யூஸ் பண்ணி செய்யறாங்க. ஆனா தே ஆர் நாட் அப் டு தட் குவாலிட்டி. சரியா? அப்ப அதே பேரை அவங்க யூஸ் பண்ணி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கும் மதிப்பு போயிருது. அப்படின்றதுனால இவங்க தான் அதை யூஸ் பண்ணலாம், இவங்க வேற யாரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் கட்டுப்பாடோட ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று உண்டு. அந்த ஆக்டிவிட்டியில நான் வந்து ஒரு கன்சல்டன்ட். நான் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் நான் போறதில்ல. ஆனா அதுல கன்சல்டன்ட் நான். அப்ப வந்து தெரியும் நமக்கு பெருசா அவங்க வந்து ட்ரெடிஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷன்ன்றது என்னன்னா, நம்ம சாமி கொண்டாந்து இதெல்லாம் கொடுத்துச்சு, அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை அப்படித்தான் செஞ்சுட்டு போனோம், வேற எப்படி செஞ்சோம்னா தேவ குற்றம் ஆயிரும். அல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது.
என்னன்னா இது வந்து இப்படி ஒரு மெஷர்மெண்ட் வச்சு எப்படி செய்யறது அப்படின்றது அவ்வளவு ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு இதை இப்படி செஞ்சுட்டு போறதுன்றது ஈஸியான காரியம் கிடையாது. அதனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னா இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த ஒயிட்டை அந்த இடத்துக்கு விட போறேன். முதல்ல வந்து எல்லோ வச்சிடுறேன் நான். எங்க ஒயிட் விடுறோம்? இந்த இடத்துல ஒயிட் விடுறோம். இந்த இடத்துல ஒயிட் விடுறோம். மீதி இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் விடுறோம். மீதி இந்த சைட்ல எல்லாம் ஆரஞ்சு தான் வந்துருது. அதனால நான் எல்லோ வச்சிடுறேன் முதல்ல. அப்ப ஒரு ப்ரொபோர்ஷன் 16:20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேன்வஸ் சைஸ் நல்ல சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து நான் அந்த ஐடியாவை எடுத்தேன்? மாஸ்டர்ஸ்ட இருந்து எடுத்ததுதான். மாஸ்டர்ஸ்னா ரெம்பிராண்ட் இவங்கள்ட்ட இருந்து எடுத்ததுதான் அது. அப்படி வரல அது. சரி, அவங்கள்ட்ட இருந்து எடுத்ததுதான். அவங்கள்ட்ட இருந்து எடுத்தது அப்படின்னா இப்ப நம்மளுக்குள்ள பேசிக்கிறப்ப நம்ம சொல்லலாம், பாரு ரெம்பிராண்ட் எல்லாம் இப்படிதான் செஞ்சிருக்காரு, அதனால நம்மளும் செய்யறப்ப வந்து அந்த 16:20ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸா வச்சுக்கிட்டு டெமோ காட்டுறதுக்கு ஆகுது. அட்லீஸ்ட் எல்லாத்துலயும் அது இல்லாம இருந்தாலும் டெமோ காட்டுறதுக்காச்சும் 16:20 வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம பேசி வில் அக்செப்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நிறுத்தலாம். நிறைய கிராஃப்ட்ஸ் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா, போயா அது இல்லாட்டி என்ன இப்ப கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தே மைட் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் டூ சம்திங் ஃபூலிஷ். அப்ப அந்த கலையே கம்ப்ளீட்டா கெட்டு போயிருது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இது வந்து சிவபெருமான் வந்து இல்லாட்டி விஸ்வகர்மா வந்து இத வந்து செய்யும்போது இந்த காரணத்துக்காக செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒரு புராண கதை ஒண்ணு கொடுத்து அதனால அதை ஃபாலோ பண்ணித்தான் தெரியணும், ஃபாலோ பண்ணலன்னா தெய்வ குற்றம் பண்றாங்க. அப்ப ப்ரொபோர்ஷன் சரியா இருக்கணும்ன்றது ஒரு எஜுகேஷன் மூலமா வர்றது. வந்துருச்சாமா? இப்ப இந்த இடத்துல வந்து கொஞ்சம் போல கலர் வெளியில வந்துருச்சு. இப்ப வந்து அதை செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஆனா குயிக்கா கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை செய்யலாம். நான் இப்போதைக்கு அதை எடுத்துட்டு மீதி இடங்கள்ல ஒர்க் பண்ணி அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிடுவேன். சரி, கொஞ்சம் பெரிய ப்ரஷ்க்கு போயிடவா? ஏன்னா இந்த ப்ரஷ்ல லேசா கோடு மாத்திரம் போட்டுட்டு கொஞ்சம் பெரிய ப்ரஷ்க்கு போயிடுறேன். கீழே வர வர கான்ட்ராஸ்ட் கம்மி ஆயிட்டு இருக்கு, தெரியுதா? கீழே வர வர கான்ட்ராஸ்ட் கம்மி ஆயிருக்கு. அப்ப அதை நோட்டீஸ் பண்ணாதான் நம்மளும் கான்ட்ராஸ்டை கம்மி பண்ணுவோம். இல்லாட்டி அங்க இருந்து ஒரு கோடை போட்டோம், அந்த கோடை அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதானே, போட்டே வந்தோம்னா படம் வந்து நல்லா இருக்காது இல்லையா? எக்ஸிபிஷன் வருது, மே மாசம் 4, 5, 6, 7ன்னு நினைக்கிறேன். சென்னையில நாலு, 5, 6, 7 பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ட்ரை பண்றது நல்லது.
ஃபோக்கஸ் வெளியே அப்ராட் பீப்புள் வர அப்ராட் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அனுப்புறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் நேரம் பார்த்து அனுப்பின ஆளுகள்லாம் உண்டு. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து சிலர் கிளம்பி வந்தாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு கேண்டிடேட்டை ஒரு லேடி எக்ஸிபிஷனுக்கு அனுப்பி இருந்தது. யார் மூலமாக அனுப்பிவிட்டு இங்கே வந்து அனுப்பிடுச்சு. இல்லை, அது சொல்கிறேன் நான். அப்படி செய்ய முடியாதுன்னு இல்லை. ஆனால் இங்கே இருக்கவங்க வந்து குறைஞ்சபட்சம் ட்ரை பண்ணி அனுப்புனா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வெனுவே வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வெனு. லலித் கலா அகாடமின்றது வந்து பெரிய ஆர்டிஸ்டுகள் மாத்திரம்தான் வந்து அங்கே எக்ஸிபிஷன் வைப்பாங்க. அங்கே வந்து இப்போ நான் ராமச்சந்திரன் சார் எல்லாம் வந்து லலித் கலா அகாடமியில் அவார்டு வாங்கினவங்க. லலித் கலா அகாடமின்றது கவர்மெண்ட் ஆர்கனைஸ்ட் ஆர்ட் மூமெண்ட். அங்கே அவார்டு வாங்கினவங்க. அப்புறம் இதுவும் ஒரு ஆர்ட் இன்ஸ்டிடியூஷன். இவரும் வந்து நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் நம்ம ரகுராம் சார். அதனால அங்கே வந்து இடம் கிடைச்சிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் கொடுப்பாங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக வைக்கிறதா இருந்தால் ஒன்று எக்ஸாபிடன்ட் ரேட், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கிறது வந்து இடம் தருவாங்களான்றது சந்தேகம். அதனால நீங்கள் அங்கே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது நல்லது. ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுறோம், ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டாபிக் எல்லாமே ஃப்ரீடம், ஃபுல்லாக டோட்டல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. ஆனால் சைஸ் அதுகள் மாத்திரம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சார் என்கிட்ட வந்து ஆர்ட் ஒர்க் நான் பண்ணினது இருக்கு சார். சரிம்மா, நான் உங்களுக்கு அதை அமுச்சு விடுறேன் சார். நீங்க பாருங்க இஃப் இட் இஸ் பாசிபிள் அங்க இது பண்றதுக்கு அப்படின்னா. சரி, எப்படிம்மா அனுப்புவ? எக்ஸிபிட் பண்றதுக்கு எப்படி அனுப்புவ? அது தெரியல சார் இன்னும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் அங்க வைப்பாங்களா அப்படின்னு. அது அட்லீஸ்ட் ஓகே, கட்டாயமா அது சரி ஓ கட்டாயமா செய்யலாம். அது நான் செய்யறேன். இமிடியேட்டா நான் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகே ஓகே சார், நான் செப்பரேட்டா அனுப்பிச்சு விடுறேன் சார் உங்களுக்கு. ஓகேம்மா, ஓகே. தேங்க்யூ சார். வெல்கம்மா. இப்ப இந்த இந்த அந்த ஷேப்பை டடக்குன்னு மாறிடுச்சா? முதல்ல அவுட்லைனா இருந்ததுக்கும் இதுக்கும் இது நான் இந்த இடத்துல ஒரு போட்டோ ஒன்று எடுத்துடுறேன். அவுட்லைனா இருந்ததுக்கும் அந்த ஷேடோ டைமென்ஷன் வைக்கவும் அந்த ஃபீல், அந்த மணியோடைய ஃபீல் வந்துருச்சு. அப்ப அதை எப்படி கொண்டாந்தேன்? அந்த இடத்துல ஒரு மணியோடைய ஃபீலிங் கொண்டு வரணும். இல்ல, அப்படி கொண்டு வரல. எப்படி கொண்டு வந்தேன்னா அந்த இடத்துல லைட் வந்து எப்படி டேர்ன் ஆகுது, ஷேடோ எப்படி டேர்ன் ஆகுது, கியாரோ இஸ்கியூரோன்னு சொல்லுவோம் இல்லையா? அத கியாரோ இஸ்கியூரோ இல்லையா? கியாரோ இஸ்கியூரோ எப்படி அந்த இடத்துல மேனிப்புலேட் ஆயிருக்கு அப்படின்றத நான் வந்து ஒரு டீப்பா பார்த்துட்டு அதை ஸ்டடியை வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன். பெயிண்டிங் பண்றதானே ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம் நம்ம. பாருங்க, பெயிண்ட் இதில் போட்டோகிராஃப்ல நேரில் பார்க்கறத விட நல்லா இருக்கு.
அது அது எப்பவுமே அந்த டிஃபரன்ஸ் தெரியுது சார் நீங்க போட்டோ ஆமா. எடுத்து அனுப்பும் போது. ஏன் ஆனா ஆக்சுவலா வந்து சில பெயிண்டிங்ஸ் வந்து இல்ல அந்த அப்படி பார்க்கும்போது ரொம்ப கட்டாம வித்தியாசம் தெரியுது. சில பெயிண்டிங்ஸ் ஃபைனலா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த சர்டன் டெப்த் கொடுக்குறேன், அது பண்றேன், இது பண்றேன், எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய பியூட்டி வந்து போட்டோகிராஃப்ல வரவே மாட்டேங்குது. சில பெயிண்டிங்ஸ் சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த டீடைல்டு டிராயிங்கோட எஃபெக்ட்ஸ் வந்து என்ன போட்டோகிராஃப்ல என்ன தெரிய மாட்டேங்குது சார். என்ன என்ன தம்பி என்ன தம்பி இல்ல சார், டீடைல்டு ஆர்ட்டோட போட்டோகிராஃப்ல டீடைல்டு ஆர்ட்டோட எஃபெக்ட்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது. லைட்டா ஆமா, பண்றதெல்லாம் ஓகே, அது என்ஹான்ஸ் பண்ணிடுது. பட் நம்ம டீடைல் பண்ணோம்னா அதை வந்து ஃபேட் அவுட் பண்ணி வெளியில வர மாட்டேங்குது அது. அந்த அந்த எல்லோ அந்த ஆரஞ்சு அதுல வந்து நான் வந்து வேல்யூ ஸ்கேல கண்ட்ரோல் பண்றேன். வேல்யூ ஸ்கேல்னா என்னத்த சொல்றோம், நம்ம டார்க் எது லைட் எது அப்படின்றத நான் இதுலயே கண்ட்ரோல் பண்றேன். அந்த கண்ட்ரோல் தான் இதோடைய அழகா தெரியுது. டார்க்கா இருக்கிறத ஒட்டி ஒரு எப்பயுமே பாடி பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது கூட அந்த ஸ்கின் டோன்ல வந்து நம்ம பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது கூட ஒரு டார்க் வந்து அது பக்கத்துல ஒரு லைட் வந்துச்சுன்னா ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு ரெட் இருக்கும். ரெட் ஏதாவது ஒரு ஒரு வகையில ஒரு ரெட் இருக்கும். சும்மா விளையாட்டு மாதிரி ஒண்ணு செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணது இல்ல. நல்லா வந்துருச்சு இது. இப்ப இதுக்கு வந்து குத்து விளக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எது இல்ல நினைக்கிறேன், அமேசான்ல வந்த அட்வர்டைஸ்மெண்ட் நினைக்கிறேன் இது. அதனால அவங்க வந்து லைட் அண்ட் ஷேடு பேக்ரவுண்டு எதுவுமே போடல. அவங்க எதுவுமே இல்ல. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த கோடை போட்டு பாக்குறீங்களா? பிரஷ்ல இந்த கோடை போட்டு பாருங்க. நான் வேணும்னு செஞ்சேன். இப்ப அதாவது புளிப்பு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி புளிப்பு காட்டுறதுக்காகவே செஞ்சேன் அது. என்ன ஆயிரு ஐயர் சார் இல்லையோ, ஐயர் சார் வெளியே போயிருக்காரு. இல்ல புளிப்பு காட்டுறதுக்காகவே போட்டு காட்டினேன் என்ன. பென்சில் கோடு போடாம
நான் இந்த ரிசல்ட்டுக்காக செய்யலையே ஆக்சுவலா. அந்த லைட் அண்ட் ஷேட் அதை காட்டிட்டு அப்படி விட்டுருவோம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் செய்ய ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிடுச்சு தானா. இல்ல இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை பார்க்கலன்னா யாராலையும் இதை பார்த்து வரைய முடியாது. வரைய முடியாது இல்லையா? ம். வரைய முடியாது. ம். ஏன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்ல தான் இருக்கு இதோடைய கதையே. இந்த ரேண்டம் அப்படி உடையுது பத்தியா, அது நல்ல எஃபெக்ட் கொடுக்குது அந்த பிராஸ்ல கொண்டு வர்றதுக்கு. ம். ரேண்டமா இப்ப இந்த இடத்துல கலர் இப்படி வச்சுட்டு அந்த பிரஷோட எட்ஜ் அப்படி உடையுது இல்லையா, அது ம். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நம்ம கேர்ஃபுல்லா செய்யறதை விட அப்படி உடையறது வந்து நல்ல ரிசல்ட்டா இருக்கு. இது உடையுது உடையலாம் தெரியல, விளக்குதான் எனக்கு தெரியுது. எனக்கு வந்து இந்த போட்டோ எடுக்கிறப்பதான் விளக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்ப ஷேடோ எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. கொடுக்காம அப்படியே விட்டுற வேண்டியதான்றியா? நல்லா இருக்காது. ஷேடோ எப்படி போகும்? இப்படி போகுமா? அப்படி போகுமா?
ஷேடோ போடலன்னா நல்லாவே இருக்காது போல இருக்கே. எதுக்கு அதை போட்டு படத்தை ஏன் கெடுப்பானேன்றியா? என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுது. எப்படி இருந்தாலும் போட போறீங்க, போடுங்களேன் அப்படின்னு. ஏப்பா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதா? நல்லா இருக்கு சார். சரி, சூப்பரா ரொம்ப இருக்கு. தேங்க்ஸ், ரொம்ப சூப்பரா தேங்க்ஸ், வந்திருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ். 20 நிமிஷம் இருக்கு இன்னும். இது கட்டாயமா ஃபெதர் போட முடியாது. ஃபெதர் போடுறது ஹைலி இம்பாசிபிள். எங்க இருக்கு நம்ம குரூப்? இந்த இருக்கு. அந்த வாட்டர் டிராப்லெட் ஒன்று போட்டு பார்ப்போமா? எஸ் சார். வாட்டர் டிராப்லெட் இப்ப நான் எடுத்த போட்டோகிராஃப் வந்து அவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா வரல. இருங்க வரேன். நம்ம வாட்டர் டிராப்லெட் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணிடுவோமா? ஒரு நல்ல ஒரு வாட்டர் டிராப்லெட் ஒரு பிக்சர் ஒன்று வச்சிருந்தேன், எங்க இருக்குன்னு தெரியல. வாட்டர் டிராப்ஸ் ஆன் பேப்பர். ஓகே, எல்லாமே பெயிண்டிங்காக தான் இருக்கும். அதுதான் பெரிய ஒரு கஷ்டம். அது ஒண்ணுதான். நம்ம குரூப்ல நான் ஒரு பிக்சர் அனுப்பிச்சிருக்கேன், அது பாருங்க சார், அது ஓகேவானு. ஒரு நிமிஷமா. டிஸ்கஷன் குரூப்ல ஒரு பிக்சர் இருக்கு. இது ஏஐ ஜெனரேட்டட்மா ஒண்ணு.
இது வந்து வாட்டர் டிராப்லெட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக செய்யல. என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வாட்டர் டிராப்லெட் ஒரு லென்ஸா ஆக்ட் பண்ணுச்சுன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எப்படி தெரியுன்றதுக்காக செஞ்சிருக்காங்க. ஓகே அதுவும் சார். நம்மளுடைய இந்த டைமுக்குள்ள இது செஞ்சு முடிக்க முடியாது. இன்னொரு தடவை நம்ம வந்து இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி ஓகே. பார்க்கலாம். நான் சிம்பிளா ஒண்ணு செய்யறேன்னா, ஓகே சரியா? சார். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா நீ செஞ்ச இல்லைன்னு சொல்லிட்டேன். வேற வழி இல்லை. ஏன்னா அதை செஞ்சோம்னா அது அதோட ரீசனே வேற. சரியா? நான் வந்து 2 டிராப்ஸ் மாத்திரம் இருக்கிற மாதிரி ஒண்ணு செய்ய போறேன். ஓகே சார். என்ன சிஸ்டம் அப்படின்றதுக்காக. என்ன சிஸ்டம்னா, நான் பேப்பரே வேற பேப்பர் எடுக்க போறேன். நான் இந்த பேப்பர் இல்ல, ஒரு கிரே போர்டு ஒண்ணு எடுக்கிறேன். சரியா? ஒரு கிரே போர்டு எடுக்கிறேன். என்கிட்ட அந்த நோட் புக் இருக்கு. அந்த நோட் புக் எடுத்துருவா. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். டைம் பறக்குது. நமக்கு 15 நிமிஷம் இருக்கு நமக்கு, இல்லையா? 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். 15 மினிட்ஸுக்குள்ள நம்ம செஞ்சிடலாம். சரியா? இது எடுப்போமா? கிரே பேப்பர் எடுத்துக்கிறோமா? இந்த இந்த பிக்சர் பார்த்துருக்கீங்க இல்லையா? நான் உங்களுக்கு தான் செஞ்சு காட்டினேன்னு என்ன ஞாபகம் இல்லை எனக்கு. சார் இது போஸ்ட் பண்ணீங்க, ஆனா இந்த வேற பேட்ச் யாருக்கும், சார். உங்க பேட்சுக்கு இல்ல, வேற யாருக்கும் இல்ல நான் ஆமா செஞ்சது. சார். இல்ல, இது நானா உட்காந்து செஞ்சதுன்னு நினைக்கிறேன். போஸ்டர் கலர் வச்சு குவாஷ் வந்து யாரோ கொடுத்துருந்தாங்க. அந்த குவாஷை செஞ்சு பார்க்கறதுக்காக நானும் செஞ்சதுன்னு நினைக்கிறேன். தெரியல, ஞாபகம் இல்லை. நமக்கு வேணும்ன்றப்ப நம்ம என்ன பேப்பர் தேடுறோமோ அது கிடைக்காது. ப்ரௌன் பேப்பர் தான் இருக்கு, கிரே பேப்பர் இல்லை. சரியா? அப்ப ப்ரௌன் பேப்பர்லயே செஞ்சிருவோமா? இல்லாட்டி இந்த பேஜ்ல செய்யலாம். நம்ம இந்த சார் பேஜ்ல நான் செய்ய போட்டோ குரூப்ல போட்டிருக்கேன், டிஸ்கஷன் குரூப். கீழே இருக்கிறது ஒர்க் செஞ்சிருக்காங்க யாரோ. மேல இருக்கிற போட்டோகிராஃப் இருக்கு, ஆமா, ஒரு பிளாக் black கிரே. போட்டிருக்கேன். ஆமா, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிற இது. ஹைலைட்ஸ்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு தம்பி. இது நான் எடுத்ததை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னா, இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு என்ன லெசன் சொல்லி தரணுமோ அதுக்கு நான் இதை பாக்குறேன். ஓகே ஓகே. இங்க பாருங்களேன், ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்களேன். இப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது கர்சர் தெரியுதா? என் கர்சர் தெரியுதா? ஆமா சார். சரி, கிரே பேப்பர். இது ஒரு சர்க்கிள் ஒன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல வந்து அப்படியே கிரேடேஷன் வருது, டார்க். இந்த இடத்துல வந்து கிரேடேஷன் வருது, லைட். உள்ள லென்ஸ் மாதிரி ஒன்னு எடுத்து இந்த இது வந்து செய்யறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற. சரியா? அதுக்காக தான் இதை எடுக்கிறேன். நம்ம அதெல்லாம் வந்து செஞ்சு பார்க்கறது எக்ஸசைஸ் நல்லா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, கட்டாயமா செஞ்சு பாருங்க. என்ன அது பின்பக்கம் தான் செஞ்சாகணும் போல இருக்கு இது. சரி, நான் சிறுசா செய்யறேன்னா இந்த இடத்துல வச்சு சிறுசா செய்யறேன்னா அவ்வளவு பெருசுக்கு ஒண்ணு செய்யறேன். ஒரு ஒரு அவ்வளவு பெரிய டிராப்லெட் வராது. டிராப்லெட் வந்து அதோட சிறுசா தான் இருக்கும். லாங்கரா இருக்கக்கூடிய ஒரு டிராப்லெட்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கும் ஒண்ணு செஞ்சிடலாம். சரியா? இப்ப வந்து என்னன்னா, ஒரு பிரவுன் எடுத்து டார்க்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத வந்து செட் பண்றோம். முதல்ல இதோட கொஞ்சம் டார்க்கா இருக்கக்கூடிய ஒரு பிரவுன் எடுத்துக்கிறோம்.
இப்போ என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வந்துடுது. ஹைலைட் வந்து நம்ம ஒயிட் வச்சு செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம பேப்பர் வந்து அப்படிதான் சூஸ் பண்றோம். ஏற்கனவே கலர் பேப்பர் தான் Excuse சூஸ் me. பண்றோம். அம்மா எஸ் சார் அந்த ஷேரிங் இன்னும் நிப்பாட்டல சார். ஓகேம்மா சாரி. தேங்க்யூ சார். வந்துருச்சா? இப்போ என்னது ஏன் இப்படி கோணலா இருக்கு இது? ஓ கேமரா திரும்பிருச்சு. அதானே கேமரா திரும்பினதை நான் கவனிக்கல. சரியா? அப்ப ஒரு டார்க்கர் டோனை அப்படி கொண்டு வந்து வாஷ் பண்ணி கொண்டு வரணும். இப்ப இங்க இருந்து இது வெளியில வந்துருது, டார்க் இங்க வெளியில வந்துருது. எவ்வளவு தூரத்துக்கு வெளியில வருது? அவ்வளவு தூரத்துக்கு வெளியில வருது. இந்த இடத்துல ஒரு ஒயிட் டோன் வரப்போகுது. இங்க வந்து உள்ள வந்துருது. அது உள்ள வருதுன்னா இந்த ஃபார்மை சொல்றேன் நான். இந்த ஷேப்பை சொல்றேன். அந்த ஷேப்புக்கு இது வெளியில வந்துருது, அது உள்ள வந்துருது. அதான் சொல்றேன். என்னன்னா லைட் அண்ட் ஷேடு, அந்த இம்ப்ரெஷனிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம்னு சொல்ல முடியாது, ஒரு 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 ஃபாலோயிங். 19th செஞ்சுரி பிகினிங்ல 1840s 1850s இருந்த ஒரு குரூப். அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் நமக்கு இன்னும் பெருசா நம்ம மேல இருந்துகிட்டு இருக்கிறது. இன்ஃப்ளூயன்ஸே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். இம்ப்ரெஷனிசம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்றத பெயிண்ட் பண்ணாம they were not making a study. அவங்களுக்கு என்ன தோணுச்சோ, their impression of what they saw, அதை பெயிண்ட் பண்ணாங்க. அதான் இம்ப்ரெஷனிசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அது மாதிரி இது வந்து என்னன்னா அதுதான் நிறைய ஆர்டிஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட இம்ப்ரெஷன் அது. இது வந்து ரொம்ப ஃப்ரீடமா அவங்க செஞ்சாங்க. அவங்களோட இம்ப்ரெஷன் அவங்க வெளியில காட்டுறதுக்கு தே எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரீ. அது வந்து இட் பிக்ட் அப் பயங்கர இன் மேஜர் வே. இட் பிக்ட் அப் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அது இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். கசல் பாடும்போது, கசல்ன்றது வந்து அந்த உருதுல வந்து பொயட்ரிய பாட்டா பாடுவாங்க. கசல் பாடும்போது ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று சொல்லுவாங்க. நான் சீஸ்கோ சீஸ் பனானா அப்படின்வாங்க. அதாவது இல்லாததை ஒண்ண உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இதுக்கு முன்னாடி யாரும் அப்படி செஞ்சதில்லை. நான் செஞ்சு பாக்குறேன், நல்லா வருதா வரலையான்றது வந்து அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 கான்செப்ட் அது. இது அங்க எப்படி வருதுன்றது தெரியல. வேற எதுலயாச்சும் இருக்கான்னு பார்க்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தேடிட்டு இருக்கேன். அது இருக்கு, ஆனா ஃபுல்லா இல்லை.
அப்படியே போய் கீழே போய் சேர்றது எப்படி போய் சேருது அப்படின்னு வழங்க மாட்டேங்குது. ஓகே, இதையே வச்சுக்கிருவோம். அது மாதிரி இங்க இல்லாத அதை ஒண்ணு வந்து நான் வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சரியான ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு இந்த இடம். இப்பதான் என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும். பேப்பர் வந்து இப்போ உரியாம இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லது. பேப்பர் வந்து தண்ணியை உரியுது. அப்ப எனக்கு டார்க் எங்க வருது, லைட் எங்க வருதுன்றது தெரியாது. சரியா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து வந்து நம்ம செய்ய போறது வந்து ஒயிட்டை உள்ள கொண்டு வரோம். இது வாட்டர் கலர் டெக்னிக் கிடையாது. வாட்டர் கலர் தான், ரெண்டுமே வாட்டர் தான், கலர் தான், எல்லாம் அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் இருக்கு. ஆனால் இது வாட்டர் கலர் டெக்னிக் கிடையாது. இது வந்து போஸ்டர் கலர் டெக்னிக், குவாஷ் டெம்பரா டெக்னிக். வாட்டர் மீடியம் தான் இதுவும். ஆனா இதை வந்து வாட்டர் கலர் டெக்னிக் அப்படின்னு சொல்றதுல வாட்டர் கலர்னு உடனே நம்ம வந்து டிரான்ஸ்பேரண்ட் வாட்டர் கலர் ஒயிட் யூஸ் பண்ண மாட்டோம், ஒப்பேக் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம்ன்றது தான் அதோடைய பியூட்டியே அப்படின்றது அங்க அந்த கான்செப்ட். வேற இங்க வந்து நம்ம வந்து ஏன்னா ஒப்பேக் யூஸ் பண்ணிடுறது ஈஸி இல்லையா? எங்க வந்து டார்க் இருக்கோ அது டார்க் வச்சுட்டு நம்ம மேல வந்து ஒரு ஒயிட்டை வச்சு எங்கெல்லாம் மிஸ்டேக் விட்டோமோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இது ஈஸியா செஞ்சிடலாம்ல. மிஸ்டேக் விட்டா கூட எங்கேயா வச்சேன் ஒயிட் எங்கேயோ வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியல. இன்னொரு பேலட் எடுத்துக்கிறேன். வாட்டர் கலர் பேலட்ல ஒயிட் வச்சு செய்யவே செய்யாதீங்க. ஏதாவது ஒயிட் வச்சு செய்ய வேண்டிய ஒரு வேலை வந்துச்சுன்னா ஒயிட் வச்சு செஞ்சிட்டீங்கன்னா அது வாட்டர் கலர் பேலட்டா இருந்தால் உடனே பேலட்டை கழுவி தனியா எடுத்து வச்சிருங்க. இல்லாட்டி ஒயிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு பேலட் ஒன்று வச்சுக்கோங்க. ஒயிட்டும் வாட்டர் கலரும் சேரவே கூடாது. இப்ப தெரியுதாமா பவித்ரா? யார் கார்த்திக் சொன்னீங்களா? கார்த்திக் தெரியுதா உங்களுக்கு நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன், அதை நீங்க கொடுத்ததை சூஸ் பண்ண முடியலன்னு? ஏன்னா அது அது வந்து வேற ஒரு விஷயத்த காட்டுது, இது வேற விஷயத்த காட்டுது. இப்ப அந்த தண்ணி வந்து ஒரு லென்ஸ் மாதிரி வர்றதுனால அந்த இடத்துல வந்து லைட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அனுப்புது. அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யணும். என்னன்னா அங்க இருக்கிறதோட
லைட்டா இருக்கணும் அது. சரி, அப்ப இதுக்கு பின்னாடி கொஞ்சம் லைட் கொடுக்கலாம். இனி வந்து நம்ம என்ன வேணாலும் மேனிப்புலேட் பண்ணிட்டு போலாம். சரியா? இதுக்கு ஒரு கையெழுத்தை போட்டு வச்சிடும். என்ன இன்னைக்கு செஞ்சதுன்றது எனக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்காக பக்கத்துல வந்து ஒரு கையெழுத்தை போட்டு இன்னும் ஆக்சுவலா மேனிப்புலேட் பண்ணணும். ஆனா இவ்வளவுதான் நமக்கு டைம் இருக்கு. கரெக்டா முடிக்கிறோம். இன்னைக்கு என்ன டேட்டு? 18 4/26. திவ்யா, அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படிமா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சா இல்லாட்டி கண்ட்ரோல்ல தான் இருக்காமா திவ்யா? இல்ல சார், ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு சார். ஜாஸ்தியா கேஸ் தான் இருக்கு. பிரைசஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். கேஸ் பிரைசஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுமா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், இது வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 50 சென்ட். ஆமா சார். ஆமா, என் டாக்டர் வந்து கலிபோர்னியால இருக்கா. நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா. ஆனா ஜாஸ்தி சொல்ல முடியல. அதாவது மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரிஸ்கி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜாஸ்தி பேசிக்க முடியல. ஆனா ஜாஸ்தி ஆகுறது அப்படின்றது வந்து கிளியரா தெரியுது. ஆமா சார். அது ஆக்சுவலி டிஃபரன்ஸ் ரொம்பவே நல்லா தெரியுது சார். நல்லா தெரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. பாப்பா சீக்கிரம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் தான் பண்ண முடியும் நம்ம, இல்லையா? இது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. பவித்ரா மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து சர்வைவலே கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப பாக்க, இல்ல? இப்ப இங்க எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சுங்க சார். நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதாவது இவங்க செய்யறது நார்மலைஸ் ஆயிருக்கு. இரானியன்ஸ் வந்து நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. பாப்பா எல்லாம் சரியாயிடுச்சு. டைரக்ட் ஸ்கூல், ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்கூல்லாம் சொல்லிட்டாங்க சார். அப்படியாம்மா? ஓகே 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 ஓகே. மண்டேல இருந்து சொல்லிட்டாங்க. இன் பர்சன் ஸ்கூலிங்கே ஆரம்பிச்சிருது. ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. ஆனாலும் கொஞ்சம் டென்ஷன் பார்த்து தான் இருக்கணும் நம்ம, இல்ல? ஆமா சார். ஏமா, அது உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிற ஆளுக இன்னும் பயமா தான் இருக்கு. எனக்கும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் அங்க இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறத விட எனக்கு வந்து டென்ஷன்
ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப நாளா இருக்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது இன்னும் பெட்டரா இருக்கும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த பவித்ரா, இன்னும் 2 பேர் இருக்கீங்களா நம்ம இங்க இதுலயே. பாகியலட்சுமி ஆண்டி ஆமா, அவங்க இருக்காங்க. எனக்கு அங்க இதுல வேற 15ல வேற 2 பேரு. அவங்களுடைய கதைகள்லாம் கேட்கும்போது ஒண்ணும் இல்ல, ப்ராப்ளம் இல்ல. ஆனா இப்படி நடந்துச்சு பக்கத்துல அந்த இந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா சார், அந்த இடம் என் வீட்டுல இருந்து பார்த்தா தெரியுதுன்றாங்க. அப்படின்றப்ப பயமா இருக்கு. நல்லா வந்துருச்சு இல்லமா இது? சூப்பரா இருக்குங்க சார். சரியா? அப்ப நான் இதை போட்டோகிராஃப் எடுத்து நான் சொல்லுமா, யாருமா சார்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது இல்லையா? சரி, ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிடுறேன்னா.